ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நான் ரவா தோசைக்கு ரெடி பண்ண போகிறேன். பாருங்கள் என்னென்ன வச்சுருக்கிறேன் பாருங்கள். தக்காளி மல்லி இலை, அப்புறம் வந்து கேப்சிகம். இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறேன். கேப்சிகம்மு, அப்புறம் வந்து இது முந்திரி பருப்பு, இஞ்சி, பச்சை மிளகா, பாருங்கள் சீரக மிளகு நுணுக்கி வச்சுருக்குது. கூட வந்து கஸ்தூரி மைத்தி. பாருங்கள் கஸ்தூரி மைத்தி இது வந்து நல்லாயிருக்கும். இது போட்டு பாருங்களேன், தோசைக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் பாருங்கள். டேஸ்ட்டு நல்ல மணமாக இருக்கும். இப்போ பாருங்கள் எல்லாம் தாளித்து கொட்ட போகிறோம். எல்லாம் பச்சையை போடுவாங்களே, இவங்க தாளித்து போடுறாங்களேன்னு எனக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன், இதோட டேஸ்ட்டே வித்தியாசமாக இருக்கும். சரிங்களா? இதோட டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது என்னன்ட்டு. சும்மா ஒரு 2 நிமிஷம் இதில் வந்து ஆயிலும் ஒரு அரை ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கிறேன் நான். சரிங்களா? அரை ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி இங்கே பாருங்கள். இப்போ வந்து பாருங்கள், இப்போ இந்த மாவு பாருங்கள், இது பாருங்கள் இட்லி மாவு. இப்போது நம்ம வீட்டில் இதுக்கு நீங்கள் போய் மைதா போய் கடையில் போய் வாங்க வேண்டியதில்லை, அரிசி மாவு போய் கடையில் போய் வாங்க வேண்டியதில்லை. மிச்சம் இட்லி மாவு ஒரு கரண்டி இருக்கா, போதும், அதே போதும். அது கூட இந்த ரவா 2 கப்பு ரவா. சரிங்களா? 2 கப்பு ரவாவுக்கு இந்த இட்லி மாவு போதும். பாருங்கள் 2 கப்பு ரவா. அது வாட்டில் வணங்கிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம ரவா போடுறோம் இதில். சரிங்களா? பாருங்கள் ரவையை போட்டு 2 கப்பு. இந்த மாவு வந்து நம்ம அப்படியே கூட நம்ம சாப்பிட்லாம். இந்த தோசையை சட்னியெல்லாம் வேணுங்கிறது அவசியம் கூட கிடையாது. அவ்வளோ நல்லா இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது என்னன்ட்டு. சரிங்களா? இப்போ பாருங்கள், நம்ம வந்து இந்த மசாலாவை இதில் கொட்டிடலாம். அவ்வளோதானுங்க, 2 செகண்ட் தாங்க. அதாவது வந்துங்க, குழந்தைங்களுக்கு வந்து இந்த பச்சை ஸ்மெல் பிடிக்காது. ஒரு குழந்தைங்களுக்கு வேண்டாமா அப்படிம்பாங்க. இப்போ நம்ம கொஞ்சம் இது பண்ணி போட்டோம்னா, வறுத்து போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைங்க கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. அப்போ அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைங்களா? வித்தியாசமாக இருக்கட்டுமே. செஞ்சு பாருங்களேன். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி என்னன்ட்டு. சரிங்களா? பாருங்கள், தயிர் 1 கப்பு. 1 கப்புனா 1 கப்பு இல்லைங்க, இதில் கொஞ்சம் போதும். ஏன்னா தக்காளி வேறு போட்டிருக்கோம் இல்லைங்களா? அப்போ அதனால் அதோடு சேர்ந்து போடுறப்போ உங்களுக்கு ரொம்ப புளிப்பு ஜாஸ்தியாகிடும். இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. தண்ணி ஆட் பண்ணி நம்ம ஊற வச்சுக்கலாம். உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. இப்போ ஊற வச்சிட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷம். நீங்கள் நாடகம் பார்க்குறீங்களா, ப்ரோக்ராம் பார்க்குறீங்களா, பாருங்கள். பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்து ஊற்றுனீங்கன்னா அடா எவ்வளோ மணமாக இருக்கும் தெரியுங்களா தோசை. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் கண்டிப்பாக பண்ணுறீங்க. எப்படி இருந்துச்சு என்னென்னு எனக்கு சொல்கிறீங்க. சரிங்களா? ஓகே, பாய்.